தமிழகம் அமைதி பூங்கா, இரும்புக்கரம் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம். நடைமுறையில் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இல்லை, ரொம்ப கேள்விக்குறி தான். ஏன்னாக்கா சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு யார் கையில் இருக்குன்னு தெரியல. முதல்வர் கையில் இருக்குது, இரும்புக்கரத்தோடு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா சமீபத்தில் இந்த சவுக்கு சங்கர் வந்து ஒரு 10 நாளாக என்ன பண்ணுறாரு, இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஒரு இந்த வாகன விஷயத்தில் இதில் வந்து நிறைய போர்ஜரி நடந்திருக்கு, இதில் வந்து செல்வப்பிரந்தைக்கு வந்து அதில் முக்கிய பங்காக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் யூடியூப் வீடியோ போடுறாரு. அதுக்கப்புறம் அது வந்து அதை பற்றி ஒரு 10 நாளாக பேசிட்டு இருக்காரு. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, துப்புரவு தொழிலாளர் எங்களை வந்து தரக்குறைவாக பேசிட்டாருன்ற மாதிரி அதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணியிருக்காங்க. அந்த வயசான பெண்மணிக்கிட்ட தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அது அத்துமீறின செயல், சட்டம் ஒழுங்கு நாட்டில் இருக்கான்றது வந்து கேள்விக்குறி மாதிரி தான் இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் இருக்குது. ஏன்னா அத்துமீறி அவங்க இல்லத்தில் போனது சரியான முன்னுதாரணம் கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த அவங்க வீடு முழுக்க அந்த சாக்கடை நீர், மலம் கலந்த விஷயங்கள்லாம் அந்த வீடு முழுக்க அவங்க அதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. வீடு முழுக்க அதை வந்து ஊற்றிருக்காங்க. அந்த கண்ட இடத்துல பெட்ரூமு, கிச்சனு, ஆள் எல்லாத்தையும் தெளிச்சிருக்காங்க. அங்கே பேசுகிறவங்க பேச்செல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முன் நடவடிக்கையாக அது இருக்க முடியாது. தரம் தாழ்ந்த வேலை தான் அது. அவங்க உண்மையிலே வந்து முதல்ல அவங்க உண்மையிலே துப்புரவு தொழிலாளர்னு பார்க்கணும். அவங்க துப்புரவு தொழிலாளியாக இருந்தாலும் அவங்கள பற்றி அவர் அவதூறு பேசியிருந்தாலும் சட்டம் இருக்குது நாட்டில். அதுக்கான எல்லா விதமான முன்னேற்பாடும் இருக்குது. அவங்க காவல் நிலையத்தை அணுகிருக்கலாம், இல்லை கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்கலாம். அதுக்கான எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை செய்யலாம் இல்லையா? அவங்க நேரடியாக போக வேண்டிய தாக்கம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? ஏன் வந்தது? சட்டத்தின் மேலே அவங்களுக்கு பயம் இல்லையா? இல்லை சட்டம் இங்கே எங்கே இருக்குதுன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லையா? அவங்க நடந்த அவங்க முக தோரணைகள், அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எதுவுமே சரியில்லை. அடுத்து அந்த சவுக்கு சங்கர் சொல்கிற நேரடியாக 2 பேர் மேலே தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த நிகழ்வுகளுக்கு செல்வ பெருந்தகையும் இன்னொன்று ஒரு நம்ம உயர் அதிகாரி ஒரு பேர் சொல்கிறாரு, அவங்க தான் காரணம்ன்றாரு. ஏன்னா என் இல்லமே யாருக்கு தெரியாது, காவல்துறைக்கு தான் தெரியும். அதனால் இது திட்டமிட்டு இவங்களும் அவங்க தான் சேர்ந்து செஞ்சுருக்காங்கன்றாங்க. ஒரு மாநில கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அவர் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். அவர் அன்னை சட்டமன்றத்தில் இருக்கார். இன்றைக்கி அங்கே அந்த நிகழ்வு நடக்குது. இதெல்லாம் என்ன, நம்மக்கிட்ட வந்து கூட்டணி கட்சியில் இருக்குன்றதுனால வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலான்ற மாதிரி அவர் நினைக்கிறாரா? இல்லை வந்து இது என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகனுடைய பாதுகாப்பு இவ்வளோதானா? சட்டம் தன் கடமை செய்கின்றது வந்து சட்டம் தன் கடமை செய்யாதுன்னு மற்றவங்க நினைக்கிறாங்களா? நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய எண்ணம் ஏன் அங்கே போச்சு? இல்லை அத்துமீறினாலும் அது ஒன்றும் பெரிய இதுவாகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? அவங்க பார்வை என்ன? எதுவும் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களா, என்னாலும் செய்யணும்னு நினைக்கிறாங்களா? சமீப காலமாக நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே சட்டம் தன் கடமை செய்கிற மாதிரி பார்வை மக்கள் மத்தியில் இல்லை. இது உண்மையான கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா தனி ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை, காவல்துறையோட கடமை. காவல்துறையை கூட்டுன்னு சொல்கிறார் அவர் நம்ம சவுக்கு சங்கர். அது உண்மையாக பொய்யான்றது அது விசாரணையில் பார்த்துக்கிட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகிறது வந்து சரியானதாக இருக்காது. தமிழ்நாட்டுக்கும் சரி எதுக்குமே அது சரியாக இருக்காது. அவர் தப்பாக பேசியிருந்தால் அதுக்கான தண்டனையே அவங்க சட்டரீதியாக வாங்கி தரட்டும். நேரடியாக அவங்கவுங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியுமா? நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நான் தண்டிக்கிறேன், நீ தப்பு பண்ணிட்டு நான் தண்டிக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் நீ தண்டிக்கணும், எப்படி அது? இதெல்லாம் வந்து சரியில்லை. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும். சட்டம் தன் கடமையை செய்யணும். இது வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்லலாம். அவர் ஆளுங்கட்சி மேலே சொன்னாரா, எதிர்கட்சி மேலே சொன்னாரா, சவுக்கு சங்கர் சொன்னதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நம்ம பேச வரல. அதெல்லாம் மாறுபட்ட கருத்து நமக்கு தான் இருக்குது சவுக்கு சங்கர் மேலே. ஆனால் இது வந்து இந்த நடவடிக்கை வந்து இதை வந்து நம்ம ஆதரிக்க முடியாது. யாராக இருந்தாலும் அரசும் இதை ஆதரிக்கக்கூடாது. அரசு அவங்க மேலே சரியான நடவடிக்கை எடுக்கணும்.